என்ன நிக்ஸா பர்ஃபார்ம் பண்ணணும்ல, ப்ராக்டிஸ் பண்ணுவோமா, இல்லை தூங்கிடலாமா அப்படின்னு மிட் நைட்டில் கேட்குறாங்க. எதுலேயே உட்காந்துட்டு இருக்கிற மாயா, இது என்னவோ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இல்லை இருக்குது ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே நிக்சன் சொல்கிறாரு, என்னங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க, ஐயோ இப்படி இருந்தால் சரி இருக்காதே அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே பூர்ணிமா சொல்கிறாங்க, முற்பகல் செய்வின் பிற்பகல் விளையும். முன்னாடி நீ என்னையும் விஷ்ணுவையும் வச்சு கலாச்சிட்டு இருந்த, இப்போ நம்ம ரெண்டு பேரையும் வச்சு நம்ம ரெண்டு பேரும் அக்கா தம்பி தானே, அது கூட அவங்களுக்கு புரிதல் இருக்காதா? டேய் யாரா அக்கா தம்பி, இதெல்லாம் சும்மா நீ வார்த்தையில் பேசுவேன், ஆனால் கலாய்க்கணும்னு முடிவு பண்ணால் கலாய்ப்பாங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இப்படி கலாய்க்கிறாங்கன்னா வெளியில் என்ன நினைக்கிறாங்களோ அது எனக்கு தெரியல. அக்கா நீங்களா அப்படி சொல்லாதீங்கக்கா. அதாவது பிக் பாஸ் என்ன சொன்னார், இந்த வீட்டில் என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சது பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், நடிப்பேன், எனக்கு இவ்வளோதான் தெரியும், இதில் நான் என்டர்டெயின் பண்ணுறேன். என்ன பண்ணுங்க இப்போ டான்ஸு ஆட வேணாம் விடுங்கக்கா, எல்லாம் கலாய்க்கிறாங்க. வெளியில் வேற கலாய்ப்பாங்களா? வெளியில் ஏன் கலாய்க்கிறாங்க? ஆமாட்டா, இது கேமரா பண்ணி அங்கே போட்டு காட்டுவாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்களோ தெரியலையே. சரி விடு, நம்மளுடைய டேலண்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறோம், விட்டுப்போம். ஆனால் பயிற்சியை கேன்சல் பண்ணிட்டாங்க, அதான் ஏன் நம்மளாம் ரொம்ப அப்செட் ஆகிட்டோம்.